தாவீதுடைய முதல் மகன் அப்சலோம். தாவீதுக்கு விரோதமாய் அவன் செயல்பட ஆரம்பிச்சான். அப்ப அவனுக்குள்ள இந்த தீய குணம் என்னன்னா, பழிவாங்கிற குணம் இருந்துச்சு. தன் சகோதரன் ஒன்றுவிட்ட சகோதரனை திட்டமிட்டு கொலை செய்தான். அதே போல அகந்தை உள்ளவன், பெருமை உள்ளவனாய் இருந்தான். அதனால அவன் அழிந்து போனான். இரண்டாவது, துரோகமும் கலகமும் பண்ணனான். தாவீதுக்கு விரோதமாக, அரசுக்கு விரோதமாக, அரசியலுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணனான். நயவஞ்சகமும் நன்றி உணர்வு இல்லாதவனாய் இருந்தான். அதனால அப்சலோம் மரணத்தை அவன் சந்தித்தான். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்புறம் ராஜாவா வர வேண்டியவன் அழிந்து போனான். காரணம் தீய குணம். தீய குணம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். நாம உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்வது போல குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப குணம்தான் உங்களை உயர்த்தும். திறமையினால வேலை கிடைக்கலாம். அந்த திறமையில நிலைச்சி இருக்கணும்னா நல்ல குணம் இருக்கணும். கிறிஸ்துவின் குணத்தை அணிந்தவனே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான்.